யூனிட் 4 பார்க்க போகிறோம். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பெசல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஹெர்மைட் பாலினாமியல்ஸ். பெசல் ஈக்குவேஷனுடைய அதனால் பெசல் ஈக்குவேஷன் வந்து ஃப்ரோபீனியஸ் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அது வந்து நம்ம ஆல்ரெடி செகண்ட் யூனிட்டில் பார்த்ததுனால நான் அதை பற்றி இங்கே டீட்டெயிலாக சொல்லலை. ஜஸ்ட் பெசல் ஈக்குவேஷனை வந்து நம்ம ஜேஎன் ஆஃப் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுவோன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஃபார்முலா சம்மேஷன் ஆர் = 0 to infinity அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். இது ஜேஎன் ஆஃப் எக்ஸ். நம்ம இதிலே ஜே மைனஸ் என் ஆஃப் எக்ஸுக்கும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கோம். பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இங்கே எண்ணுக்கு பதிலாக மைனஸ் என் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸ்பான்ஷன்ஸ் ஃபார் J0 of x, J1 of x, J half of x, J minus half of x அண்ட் முடிஞ்சால் ரிலேஷன்ஷிப்ஸையும் இதிலே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து J0 of x and J1 of x. இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறது பெசல் ஃபங்க்ஷன்ஸில். இங்கே J0 of xக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே ஃபார்முலா தான் இங்கே எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த x/2 to the whole power 2r plus n இருக்கு இல்லையா, இந்த பவர்ஸை வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டு இந்த பவர் n இருக்கிறத ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிட்டு 2r இருக்கிறது பின்னாடி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, n-க்கு பதிலாக 2 போடுறோம். போட்டு நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு n இருக்கிற டேர்மெல்லாம் 0 ஆகிடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆகிடும். அதே மாதிரி இதிலேயே இந்த காமா ஃபங்க்ஷனில் இந்த n டேர்ம் மட்டும் 0 ஆகிடும். மீன் டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே வரும். ஸோ இதில் வந்து காமா ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு காமா ஆஃப் r + 1ன்னு வந்திருக்கும். ஸோ நமக்கு நார்மலாக என்ன தெரியும், இப்போ காமா ஆஃப் n+1 அப்படின்னா அது வந்து n ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம், இந்த n வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கும்போது இல்லையா. ஸோ இங்கே வந்து n வந்து என்னது நமக்கு, இங்கே n இன்டீஜர், இங்கே வந்து r வந்து நம்ம இன்டீஜர்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் இங்கே காமா ஆஃப் r + 1 r ஃபேக்டோரியல்னு போட்டோம். r ஃபேக்டோரியல் இன்ட்டு r ஃபேக்டோரியல் r ஃபேக்டோரியல் ஸ்கொயர். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சம்மேஷனை பொறுத்து ஃபஸ்ட்டு இது ஆருக்கெல்லாம் 0 போடுறோம், அப்புறம் ஆருக்கெல்லாம் 1, அப்புறம் r எல்லாத்துக்கும் 2, 3 அப்படின்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். சம்மேஷன் டேர்மை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வரும். பிகாஸ் இந்த ஈக்குவேஷனில் இது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக 1 ஆகிடும். செகண்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் இந்த -1 to the power 1ன்றது வந்து 1 ஃபேக்டோரியல் டு ஹோல் ஸ்கொயர், அதுவும் 1. ஸோ x/2 to the whole ஸ்கொயர் இருக்கும். அடுத்து இந்த தேர்ட் டேர்ம் வந்து இப்படி மாறும். இந்த மாதிரி ஒவ்வொன்று தான் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதை போடுறோம். அதுதான் வந்து J0 of x. ஓகே, அதுக்கு மேலே அதில் எதுவும் இல்லை. J1 of xக்கும் அதே மாதிரி தான். நம்ம அங்கே வந்து எப்படி இந்த டேர்ம்ஸை பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா, பவர் பேஸ் பண்ணி அப்படி பிரித்து வச்சுட்டு அதில் n-க்கு பதிலாக 1 போட்டோம். 1 போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து r + 2 காமா ஆஃப் r + 2ன்னு வரும். காமா ஆஃப் r + 2ன்னு வரும். ஸோ காமா ஆஃப் r + 2னா r + 1 to the whole ஃபேக்டோரியல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் இந்த டேர்மை. இங்கே x/2 காமனாக வெளில இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த x/2 உள்ளார மல்டிப்ளை பண்ணுறோம் ஒவ்வொரு டேர்முக்கும். இவ்வளோ தான் வந்து சொல்யூஷன் J0 of x and J1 of x. அடுத்தது J half of x and J minus half of x. J half of x பார்த்தீங்க அப்படின்னா அதே டேர்ம் தான், பிரித்து வச்சிருக்கிற அதே டேர்மில் n-க்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஹாஃப் போடுறோம். n-க்கு பதிலாக ஹாஃப் போட்டோம் அப்படின்னா இங்கே என்ன ஆகிடும், இங்கே காமா ஆஃப் என்ன ஆகும் அப்படின்னா 3/2 + rன்னு ஆகும். அதாவது ஃப்ராக்ஷனில் வர ஆரம்பிச்சிடும் இங்கே காமாவில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டேர்மை வந்து காமனாக வச்சுக்கிட்டு இந்த சம்மேஷன் டேர்மை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்கோம். அதில் வந்து இங்கே காமா டேர்ம்ஸ் பார்க்குறோம். காமா டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷனில் இருந்தால் என்ன, காமா ஆஃப் n+1ன்னு இருக்கும். அதை வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம n × காமா ஆஃப் n அப்படின்னு பிரிக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிரித்து அந்த மாதிரி சால்வ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர்ஸ் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த ஆன்சர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேருந்து 1/√π காமனாக வெளில எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு இந்த J half of x இங்கேயும் வரும், J half of x இங்கேயும் வரும். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும்போது நியூமரேட்டரில் இருக்கிற 2 ஒவ்வொன்றுலேருந்து வெளில வந்துடும். டினாமினேட்டர் பாருங்கள், இங்கே 1.3 இருந்து இங்கே 1.2 அது மாதிரி இங்கே எல்லாத்துக்கும் 2 ஆட் ஆகிடும். இப்போ வந்து இதை பாருங்கள், 1 × 2 × 3, அதாவது இது வந்து 3 ஃபேக்டோரியல். இது வந்து 3 ஃபேக்டோரியல். இது 1 × 2 × 3 × 4 × 5. ஸோ இது 5 ஃபேக்டோரியல். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரணும். இப்போ கடைசியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடை எக்ஸாலேயே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். இது எதனால் அப்படின்னா, இங்கே ஃபேக்டோரியல் இருக்கிறதும் இங்கே பவரில் இருக்கிறதும் ஈக்குவலாக கொண்டு வரதுக்காக. அப்படி கொண்டு வரதுக்காக நம்ம பண்ணோம் அப்படின்னா, நியூமரேட்டரில் எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம், டினாமினேட்டரில் இருக்கிற வேண்டிய எக்ஸை நம்ம காமனாக வெளில எடுத்தாச்சு. இப்போ இந்த வெளியில் இருக்கிறதுல கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு π × x இதெல்லாமே டோட்டலாக ரூட்டுக்குள்ளே வரும். அண்ட் இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து ஃபார்முலா ஆஃப் sin x. ஸோ அதனால் அது சுருக்கமாக sin xன்னு போடுறோம். இதே மாதிரி தான் J minus half of xக்கும் சிமிலர்லி அப்படின்னு போட்டு இதே கோஎஃபிஷியன்ட்டோட cos x அப்படின்னு போடுறோம். இவ்வளோ தான் வந்து J half of x and J minus half of x உடைய இது. அடுத்தது வந்து Jn of x and J minus n of xக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, Jn of x ஃபார்முலா எழுதிக்கிறோம். அதில் வந்து n வந்து இன்டீஜர் அப்படின்றதுனால காமா ஆஃப் n + r + 1ன்றது வந்து n + r to the whole ஃபேக்டோரியல்னு மாறிடும். அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இந்த லிமிட்ஸை சேஞ்ச் பண்ணுறோம். r = 0 to n-1 அது ஒரு லிமிட்டாகவும், r = n to infinity அது ஒரு லிமிட்டாகவும் கொண்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம்.
ஓகே. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரைட் ஹேண்ட் சைடு இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. இதோடைய ஃபர்ஸ்ட் சமேஷன் இருக்கு இல்லையா, இந்த சமேஷன் வந்து n டேர்ம்ஸ் இருக்குன்றாங்க. ஏன்னா இங்கே r வந்து 0லேருந்து n-1, ஸோ டோட்டலாக n டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இதில் n-க்கு பதிலாக -n போட்டோம் அப்படின்னா இந்த n+rன்ற ஃபேக்டோரியல் நெகட்டிவாக மாறும் அப்படின்றாங்க, நெகட்டிவ் இன்டீஜராக மாறுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் r வந்து 0லேருந்து n-1க்கு வேரி ஆகுறதுனாலையும் இந்த ஃபேக்டோரியல் வேல்யூ நெகட்டிவ் இன்டீஜரோடைய ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி அப்படின்றதுனாலையும் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் வந்து 0 அப்படின்றாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சமேஷன் ஃபுல்லாக 0 ஆகிடும். அடுத்தது இப்போ வந்து நம்ம வந்து இந்த இதில் இருக்கிறதுலே இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, அப்போ மீதி இருக்கிற இந்த செகண்ட் டேர்ம் வந்து நான் ஜீரோ டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த நான் ஜீரோ டேர்ம்ஸ் இருக்கிறதுல n-க்கு பதிலாக -n ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போது அந்த செகண்ட் சமேஷனை இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நான் ஜீரோ டேர்ம்ஸை மட்டும் தனியாக எடுத்து எழுதணும் அப்படின்னா j -n of x, ஏன்னா நம்ம வந்து n-க்கு பதிலாக -n ரீப்ளேஸ் பண்ணுறோம், j -n of x அப்படின்னு சொல்லி இப்படி வரும். இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா r-க்கு பதிலாக n+p அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணுறோம். r-க்கு பதிலாக n+p போடும்போது நமக்கு r n-ஆக இருக்கும்போது, அதாவது லிமிட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக, இங்கே வந்து r = n to infinity இருக்கு இல்லையா, அந்த லிமிட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக r n-னா p 0, r infinity-னா p-யும் infinity அப்படின்றத வச்சு நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணி r-க்கு பதிலாக n+p போட்டு சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே -1n கிடைக்குது இல்லையா, இங்கே வந்து இந்த சமேஷனுக்கு வெளியில் கொண்டு வந்துடுறாங்க, மீதி டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே வைக்கிறாங்க. ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, -1n of n into jn of x, இது வந்து j -n of x is equal to, ஸோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் jn of x and j -n of x.